வணக்கம் நண்பர்களே. இன்று ஏதாவது நன்மை செய்தீர்களா? இதுதான் தூய பிலிப் நெறி மக்களிடம் அடிக்கடி கேட்ட கேள்வி. நண்பர்களே, இன்று நாம் நினைவு கூறும் புனிதர் தூய பிலிப் நெறி மகிழ்ச்சியால் மக்களை இறைவனிடம் அழைத்து சென்ற அன்பு நிறைந்த குரு. 1515ஆம் ஆண்டு இத்தாலியில் பிறந்த பிலிப் நெறி செல்வமான குடும்பத்தில் பிறந்தாலும் இளமையிலேயே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ரோமை நகரத்திற்கு சென்றார். அவர் ஏழைகளுக்கு உதவினார், நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் கூறினார், இளைஞர்களுக்கு நல்ல வழி காட்டினார். ஒரு நாள் மற்றவர்களை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணிக்கு அவர் ஒரு பாடம் கற்றுத்தந்தார். வாத்தின் இறகுகளை காற்றில் பறக்கவிட்டு இப்போது அவற்றை திரும்ப சேகரி என்றார். அது முடியாத போது அவர் சொன்னார், நாம் பேசும் தவறான வார்த்தைகளும் இது போலத்தான். ஒரு முறை வெளியேறினால் திரும்ப பெற முடியாது. எவ்வளவு அழகான பாடம்! பிலிப் நெறி மக்களை சிரிக்க வைத்தார், ஆனால் அதைவிட முக்கியமாக அவர்களை இறைவனுக்கு அருகில் கொண்டு சென்றார். அவர் எப்போதும் சொல்வார், மகிழ்ச்சி என்பது இறைவனின் வரம். நண்பர்களே, நாம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியை பரப்புகிறோமா அல்லது காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசுகிறோமா? தூய பிலிப் நெறியை போல நல்ல வார்த்தைகளால் பிறரை உயர்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையால் நற்செய்தியை அறிவிப்போம். ஒரு நல்ல வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு சிறிய அன்பு செயல் ஒருவனுக்கு நம்பிக்கையை தரலாம். தூய பிலிப் நெறியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.